ஒரு லென்ஸை வச்சோம்னு வச்சுங்களேன், அந்த சூரிய ஒளியை ஒரு இடத்துல குவிக்கும் போது லென்ஸை வைக்கும்போது அந்த சூரிய ஒளி வந்து ஃபோக்கஸாக போய் ஒரு தீக்குச்சியில் பட்டு தீ ஃபயர் ஆயிடும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனோசக்தியை எப்படி ஈர்ப்பு சக்தியாக மாற்றுவது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். மனம் என்பது உண்மையிலே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கருவி. எண்ணங்கள் வந்து வலிமையாக இருக்கும்போது செயல் வடிவத்திற்கு விரைவாக வந்துவிடுகிறது. ஒரு வேண்டாத விருந்தாளி கூட முகத்தை சுழிச்சா அவன் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டான், போயிடுவான். நம்முடைய மறதியில் அறியாமையில் நமக்குள் விடக்கூடிய ஒரு எண்ணமானது திரும்ப திரும்ப தோன்றி செயல் வடிவம் பெறாமல் போகாது. அப்போ நம்ம எண்ணங்கள் எப்படி வலிமையாக இருக்கிறதோ அதே பொறுத்துதான் மனதினுடைய தன்மை இருக்கிறது. மனம் என்பது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தோப்பு போல. அதில் ஒவ்வொரு மரங்களும் தனித்தனி எண்ணங்கள். எண்ணங்கள் வந்து மனமாகாது. மனதினுடைய ஒரு சின்ன பகுதி தான் எண்ணங்கள். எண்ணங்கள் எப்படி வலிமையாக இருக்கின்றதோ அதை பொறுத்து மனதினுடைய வலிமை இருக்கிறது. நம்ம எண்ணங்கள் ரொம்ப செதறி போய் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. நிறைய விஷயத்துல டைவர்ட்லேயே இருக்குது அப்படின்னா அவங்களால ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வேலையை நல்லா பண்ண முடியாது. இப்போ எங்கும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய சூரிய ஒளியை பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸை வச்சோம்னு வச்சுங்களேன், அந்த சூரிய ஒளியை ஒரு இடத்துல குவிக்கும் போது லென்ஸை வைக்கும்போது அந்த சூரிய ஒளி வந்து ஃபோக்கஸாக போய் ஒரு தீக்குச்சியில பட்டு தீ ஃபயர் ஆயிடும். அப்போ ஒரு சூரிய ஒளி வந்து பறந்து விரிந்த ஆற்றல் வேற ஒரு பலனையும், ஒரு குவிந்த ஆற்றல் வேற ஒரு பலனையும் தருறதை நம்ம பார்க்க முடியுது. பிரவாகமாக இருக்கக்கூடிய எனர்ஜியை ஒருமுகப்படுத்தும் போது, ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜியானது ரொம்ப பக்காவா போய் என்ன செய்யுது, வேலை செய்கிறது. அப்போ இதுதான் மனதினுடைய தன்மை ஈர்ப்பு சக்தியாக மாறுறதுல உள்ள ஒரு சயின்ஸ். மனதினுடைய சக்தி பல்வேறு சிதறல்கள் இல்லாமல் ஒருமுகப்பட்ட போது அது திரும்ப திரும்ப நினைக்கும் போது அந்த நினைவலைகள் இந்த பிரபஞ்சத்தில் மோதி பிரதிபலித்து சிதறுகின்றன. இது நார்மலா எல்லாருக்கும் நடக்கும். நம்முடைய மனதினுடைய ஃபோக்கஸ் 100% வரும்போது நம்முடைய எண்ண அலைகள் இந்த பிரபஞ்சத்தில் ஊடுருவ தொடங்குகின்றன. இந்த பிரபஞ்சத்தில் எந்த எண்ணங்கள் ஊடுருவுகின்றனவோ அந்த எண்ணங்கள் செயல் வடிவம் பெறுகிறது. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்னா கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய விஷயத்தை நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா கற்பனைகளின் மூலமாக செயல் வடிவம் வருமானா வராது. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசுவலைசேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றா அப்படி இருக்குதா இப்படி. பட் அது வந்து ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு ஸ்ட்ரென்த்தான தாட் கிடையாது. அப்படி இமேஜினேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக மனம் வேலை செய்தால், மனம் கற்பனை செய்வதற்கும் மனம் வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மனம் வேலை செய்தால் அந்த வேலை மிக விரைவாக இந்த பிரபஞ்சத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகும். எப்படி அப்படின்னா, நீங்கள் மைண்டால ஒன்றை செய்து பழக வேண்டும். ஒரு ஓவியம் வரையக்கூடியவர் அவர் ஓவியம் வரைவதற்கு முன்னதாகவே மனதில் அந்த ஓவியத்தை முழுவதும் சிந்திச்சு விடுவார். சிந்தித்த ஓவியத்தை தீட்டுவார். மனம் வேலை செய்யறதுக்கும் கற்பனைக்குமான வித்தியாசம் தான் மனோசக்தி வந்து ஈர்ப்பு சக்தியாக மாறுறதுல உள்ள வித்தியாசம். மனதின் சக்தி சிதறி இல்லாமல் ஃபோக்கஸ்டா இருந்து அது கரெக்டா வேலை செய்தால் அது இந்த பிரபஞ்சத்தில் ஊடுருவி இரண்டுக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி அந்த எண்ணம் நிறைவேறதற்கான சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி மிக விரைவில் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆகவே மனதை ஃபோக்கஸ் பண்ணி பழகினா மட்டும்தான் மனதின் சக்தியை ஈர்ப்பு சக்தியாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.